நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானர் படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு. சார் டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்தில். நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் குமாரி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு, கிங்ஸ்லி, வேற யாராவது மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய் எங்கே இருக்காரு, அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க சார். தேங்க்யூ. I am working in HVF, Heavy Vehicle Factory Manager and the production division. So my wife is coming on the department. Yes, Heavy Vehicle Factory Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming sir. Thank you ma'am. Thank you. Come ma'am, come. Yes, Sambi, mic ang கொடுங்கப்பா. Yes, okay. Oh, thank you. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேற? மைக் வேணுமா? இந்தாங்க. Okay, வாங்க மேம். Okay, thank you. Thank you sir. Thank you so much sir. Thank you ma'am. Yes. Okay. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? Yes sir. கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா இன்டர்வியூ? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? நாக்கமுக்க பாட்டே பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மர்வின் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ. உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மர்வின் எங்க இருக்கீங்கப்பா? விவேக் மர்வின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பா ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே, கண்டிப்பா ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ. ரெடி? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம். நிகழ்ச்சி முடிய போது மெர்வின் இங்க இருக்காரு. மெர்வின் சார் இங்க தான் சார். பீட் பாக்ஸ் வாயில நாக்கு முக்கையில கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆமா. ராமன் நாக்கு முக்க பாடலாமா? ராமன் ரெடி?
ராமா ரெடியா? நீயும் பாடியிருக்க. நாக்கமுக்க ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகே பா. நாக்குமுக்கா என் கூட சேர்ந்து பாடு. கண்டிப்பாக ரெடி சேர்த்தே பாடலாம். தேங்க்யூ. சரி அந்த போர்ஷன் ரெடி? ஆடியோவில் யார் இருக்கா? ஆடியோ ரெடி? ரெடி? ரஹ்மான். So much for all the love. தேங்க்யூ. அவர் செப்டம்பர் 27 இன்னும் 1 வீக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஹிட்லர் ஒன் மோர் சாங் ஆத்தி தனியாக சரி நீங்கள் பாருங்க. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி குளானாலும் குளிச்சு குடி கந்தலாலும் கசிக்கிட்டு மரம் செய்ய விரும்பும் மகனை ஒப்புற ஒழுகு சனி நீர் ஆண்டு ஊக்கமதை கைவிடல் நன்றி மறவே இளமையில் நீ கெடுப்பதை ஒளி கடிப்பது மர. தேங்க்யூ. Thank you so much, sir. வேணா போதும்பா. Thank you. September 27th ஹிட்லர். Thank you. செப்டம்பர் 27ஆம் தேதி ஹிட்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த டிஃபரண்டான Let's get the track. விஜய் ஆண்டனி அழகிகளுடன் கொண்டாட்டம். Thank you. கொண்டாட்டம். சார் இவங்க எல்லாரும் என்னோட ஃபேன்ஸ். Thank you. இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பரா பண்ணீங்க. உங்க ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ Thank you. நீங்க நல்லா ஐஸ்வர்யா இருங்கப்பா. இருங்க. அதுக்குள்ள ஸ்டே பாருங்க. தேங்க்யூ. தம்பி நீங்க தானே கொடுக்க போனீங்க? தனியா போய் காட்டுங்க. யாரெல்லாம் கொடுக்க போனீங்க? எப்படி அங்க போங்க. இப்போ மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு ஒரு வைப் நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ. So they have few questions. Generally உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்டிருக்கு. மைக் சரி. யா. விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எங்க பேச விடலாமா? நீங்க சொல்லுங்க சார். எங்க பேச விடலாம்? 1000 பிரச்சனை பத்தி போறாங்க. அல்ல ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s ஸ்பீடாக ஒரு 80s ஸ்பீடாக ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவங்களே தான் பண்ணேன். ஓகே. நான் ஒய்ஃப்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃப். தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் பட்டு காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃபில் போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுனாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தைரியம் வந்துடுச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. வாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பீட் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ் சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி மைக் கொடுங்க. மைக் யா. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போகிறாரு. மியூசிக் பண்ண போய் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி யா டீம் எப்படியா? ரெடி இப்படி தான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா?
இப்படி எஸ் ஓகே ஓகே ரெடி எஸ் எஸ் 1 2 1 2 3 மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்க வரலையே அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல ரெடி 1 தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட் 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க ப்ளீஸ் மைக் ஹலோ சார் Hi, hi. பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு இந்த ஏஜ்லயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க என்ன சொன்னீங்க க்ரஷ் மெட்டீரியல் சார் இந்த ஏஜ்ல என்ன ஆமாம் சார் என் வயசு என்ன ஆகுது சார் சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா அப்படியா சார் ஆமாப்பா சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார் என்ன ஒரு 27 28 ஆமா ஓகே அப்போ ஓகே சார் ஆமா நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும் 2 வயசு தான் வித்தியாசம் எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும் நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க இங்கே வாங்க நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா பாய்ஸ் இங்கே வாங்க மொத்தமாக வரீங்க நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன் கேர்ள்ஸ் அங்கே போங்க கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன் என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது உங்களுக்காக கேட்குறேன் தம்பி இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும் பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் ஐ மீன் நானும் பசங்க தான் ஆமாம் பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் ஓகேவா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க ஓகே அதை ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு இல்லை சரி இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா அதான் பண்றோம் இல்ல ஒரு நிமிஷம் ஸ்டாப் அதானே பண்றோம் அவங்களுக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு வச்சுக்கோங்க நாங்களும் வச்சுக்கோங்க நீங்க வாங்க ஹாய் பாய்ஸ் எனக்கு பார்த்தாங்க நானும் வரேன் தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம் நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா படக்குன்னு பேசக்கூடாது சத்தமா பேசணும் போல்டா பேசணும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா நம்ம ஒழுங்கா தான் இருக்கும் அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல புரியல அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு ஆமா ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல ஓகே ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம் நம்ம ஓகே தான் ஓகே சொல்லிட்டாங்க தம்பி ஓகே சொல்லிட்டாங்க ஆமா நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னார் சரி வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு ஆக்சுவலாக லாயல்னா என்னப்பா உண்மையா எப்படி நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க என்ன மாதிரி இருந்தா ஓகேவா நான் யாருன்னு தெரியுமா என் ஹிஸ்டரி தெரியுமா இல்லை நிலன்னா கரை இருக்கும் ஓகேவா கரை இல்லாத நல்லா பார்த்துருக்கீங்களா சும்மா இல்லை ஆனால் பாய்ஸ்கிட்ட முன்ன பொண்ணு இருக்கும் உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும் லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க தலைவலி வந்துடும் பைத்தியம் முடிச்சிடும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க பாய்ஸ்னா குறை இருக்கும் கரை இருக்கும் பொண்ணுங்களுக்கு அப்படிதான் ஓகேவா நிலால கரை இருக்குமா என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார் அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னமா விட்டு கொடுக்காம இருக்கணும் கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை இல்ல சார் இப்போ நீங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட் நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா அது கேட்கணும் சார் அது திருத்தணும் தப்பு பண்ணா கேட்கணும் திருத்தணும் பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம சரி விட்டு கொடுக்கூடாது தம்பி ஓகேவா மேட்ரு சால்வ்டு இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது புரிஞ்சிச்சா நோ ப்ராப்ளம் தேங்க்யூ அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா தேங்க்யூ நீங்கம்மா தேங்க்யூ ஐஸ்வர்யா ஏன் ஓரமாக போறீங்க வாங்க நீங்களும் பெண் தானே வாங்க சார் பெண் தானே பெண் சாஃப்டா இருக்கேன்னா நினைக்காதீங்க நாங்கள் கொஞ்சம் ஐஸ்வர்யாக்கு சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம் அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க சார் என்ன கேட்க நினைக்கிறீங்க
சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி as an actor நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு நாங்கள் எதுவுமே இல்லை சார். இல்லை பாய் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. சார் ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி நடித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான். ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான் கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் ஆகும். சரி நீங்கள் தான் அத்தான் கூப்பிடுங்க, நான் பாட்டுக்கு 7 போயிடுங்க. வைபத்தான் அத்தான் ஓகே. நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டிவ்லையும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களை நம்பி கோடிகளை காசு போட்டுருக்கோம், ஈஸியாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய லெவலில் படம் போட்டு நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கல. ஆடியோ வரலப்பா தம்பி, ஆடியோ வரல, அங்கே வரலையா? ஓகேவா? வெயிட் பண்ணணுமா? தம்பி மைக் நாங்கள் வரோம். வச்சிங்கன்னா எப்படி ப்ரோ மைக்கு வரும்? கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா? ஒரு 5 நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிட்டு இருக்கலாமா? சரி, நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரையும் வரிசையா ஒன் பை ஒன்னாக வாங்க. நீங்கள் ஆடியோ ஓகேன்னா சொல்லுங்க, அது வரைக்கும் நான் என்ன கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஐயா கொடுங்க, யார் வேணா கொடுக்கலாம். நீங்கள் படம் பிடிக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?